கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கான அனுதின ஆவிக்குரிய ஆகாரம். அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான்னு ஆதியாகமம் 26:13 தேவன் ஈசாக்க ஆசீர்வதிச்சு பெருக செஞ்சாருன்னு வாசிக்கிறோம். ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் ஈசாக்கு கிட்டேயும் தொடர்ந்து வர அவன் எல்லாவற்றிலையுமே விருத்தி அடைஞ்சான்னு வேதம் சொல்லுது. அவனை சுற்றி இருந்தவங்களே பார்த்து பிரமிச்சு பொறாமப்படக்கூடிய அளவுக்கு தேவன் ஈசாக்க ஆசீர்வதிச்சு பெருக செஞ்சாரு. இந்த இடம் வேண்டாம், வேற இடத்துக்கு போயிடலாம், இங்கே இருந்தால் சூழ்நிலைகள் சரியில்லை, இங்கே இருந்தால் பஞ்சம் நம்மளை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடும்னு புறப்பட்ட ஈசாக்க அதே இடத்துல இருக்க வச்சு எல்லா கண்களும் பார்க்க கர்த்தர் உயர்த்தி காமிச்சாரு. இருக்கிற இடம் எதுவாக இருந்தாலும் அது கர்த்தர் சொல்லக்கூடிய இடமா இருக்கணும். கர்த்தர் கூட இருக்கணும். கர்த்தர் கூட இருப்பாருன்னா எல்லா இடமும் நல்ல இடம்தான். எல்லா நாளும் நல்ல நாள் தான். கால நேரம் பார்க்கறது, நல்ல நாள் பார்க்கறது, ராசி பார்க்கறது, சகுனம் பார்க்கறது, இது எல்லாம் ஒன்றுத்துக்குமே உதவாது. கர்த்தர் ஒரு மனுஷனோட கூட இருந்தாதான் நல்ல நேரம். கர்த்தர் இல்லாத எல்லா நேரமும் மனுஷனுக்கு கெட்ட நேரம்தான். இன்னைக்கு மனுஷங்க தங்களுடைய ஒவ்வொரு செயலும் அங்கீகரிக்கப்பட்டு எல்லாவற்றிலும் ஆசீர்வாதமாக இருந்து எல்லாவற்றிலும் விருத்தி அடையணும்னு எதையோ செஞ்சு பார்க்குறாங்க. ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுது, கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி சாய்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இருக்கும் தேவ பிள்ளைகளே சகல நன்மைகளினாலும் ஆசீர்வாதங்களினாலும் நிரப்பப்படுகிறார்கள்னு. நம்மளுடைய வாழ்க்கையில் தேவன் நம்மளை எந்த ஸ்தானத்தில் வச்சிருக்கிறாரோ அதில் உண்மையாகவும் நேர்மையாகவும் தேவனுக்கு பிரியமாகவும் இருக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கை எல்லாவற்றிலையுமே விருத்தி அடையும். தேவனோட உள்ள வாழ்க்கையில் நம்ம எந்த அளவுக்கு விருத்தி அடைகிறோமோ அந்த அளவுக்கே நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம விருத்தி அடைஞ்சவங்களாக இருக்கிறோம். சிலர் தன்னை சுற்றிலும் இருக்கக்கூடிய மனுஷங்களையே கவனிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க தங்களுடைய வாழ்க்கையில் பெற்றுள்ள உயர்வுக்கு என்ன வழிமுறைகளை கடைப்பிடிச்சாங்களோ அதையே கடைப்பிடிப்பாங்க. ஆனால் அதில் தோல்வி தான் மிஞ்சும். காரணம், தேவன் தனக்குன்னு என்ன வச்சிருக்கிறாருன்றத அவங்க அறிஞ்சிக்கிறதே இல்லை. மாறா வெற்றி பெற்றவங்கள முன்மாதிரியாக வச்சு செயல்படுவாங்க. அது சரியான முறை இல்லை. ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு தனித்தன்மையை கொடுத்துருக்கிறாரு. அதன்படி செயல்பட்டாதான் நம்மளுடைய வாழ்க்கை விருத்தி அடையும். பிரியமானவர்களே, ஈசாக்கு செழிப்பில் விருத்தி அடைஞ்சான்னு சொல்லும்போது நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விருத்தி அடைய செஞ்ச காரியத்தை நினைவுபடுத்தி கொள்வது ரொம்ப அவசியம். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார்னு லூக்கா 2:52 நாம் வாசிக்கிறோம். நம்ம இந்த உலக ஐஸ்வர்யத்தில் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை அடையலைன்னாலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் செழிப்புள்ளவங்களாக இருக்கணும். அவரை அறிகிற அறிவில் நாளுக்கு நாள் விருத்தி அடையணும். இதை தான் கர்த்தர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாரு. விசுவாசியாகி பல வருஷம் ஆன பின்பும் இன்னும் விசுவாசத்துலேயும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் விருத்தி அடையாத நபராக நாம் இல்லைன்றதை நம்மளுடைய சாட்சி சொல்லிடும். அன்னைக்கு ஈசாக்கோட தேவன் இருக்கிறாருன்னு அபிமெலேக்கு சாட்சி கொடுத்தான். இன்னைக்கு தேவன் நம்மளோட இருக்கிறாருன்றதுக்கு நம்மக்கிட்ட என்ன அத்தாட்சி இருக்குதுன்றத நாம் நிதானித்து பார்ப்போம். தேவன் தாமே கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமேன்.